அனைவரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஈட்டெடுத்த காலகட்டங்களில் இருந்து இன்னமும் தன்னுடைய கழக உடையில் பரிமாண வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழக மகளிர் அணிகள் ஆயிரக்கணக்கில் இங்கே குவித்திருந்தாலும் தந்தைமார்களை மூளை செலவை பண்ணி டாஸ்மாக் என்ற அந்த மோசமான அரசு கூட்டங்களுக்கு சொல்லி எத்தனையோ இளைஞர்கள் எத்தனையோ பெரியவர்கள் இறக்கும் சூழ்நிலையை நாம் சந்தித்திருக்கோம். இந்த சூழல் மகளிர்களுக்கான தினத்தையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொடி அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட 25 வருடங்களை கடந்து இன்றைக்கு சில்வர் ஜூப்ளி கொண்டாடி கொண்டிருக்கும் கேப்டனுடைய பிம்பமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மூவண்ண கொடியானது இன்று 25 வயதை கடந்துவிட்டது என்பது அதற்கான அச்சாரம் தான் இந்த மேடை. டாக்டர் பட்டம் என்பது எம்பிபிஎஸ் மற்றும் எம்டி இது போன்ற டாக்டர்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் என்று நினைத்துக் கொண்டிருப்பது சற்று தவறு என்றுதான் நினைக்கிறேன். ஏன்னா டாக்டர்கள் இறக்கும் போது அவர்களுக்கு தன்னுடைய சொந்த கல்லூரியில பிணத்துக்கு படிப்பதற்கு இடம் கொடுத்தது என்றால் அது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் துணை தலைவர் கேப்டன் அவர்களுடைய அந்த வெள்ளுவருக்கு தான் நம்ம எல்லாம் இன்று வரைக்கும் இங்கே இருக்கிறோம். இதற்கு டாக்டரை வரைக்கும் போயிடலாம். ஏன்னா உங்க டாக்டர்களை நாங்கள் புதைக்கிறதுக்கு இடம் கொடுத்தோம். ஆளுங்கட்சிக்கு இன்னைக்கு தமிழ்நாடு பூராமே இல்லாத கல்லூரியா இல்ல ஆண்ட கட்சிக்கு தமிழகத்தில் இல்லாத கல்லூரியா? இத்தனை கல்லூரிகளையும் மீறி தன்னுடைய சொந்த கல்லூரியை வந்து கேப்டன் அவர்கள் வந்து எத்தனையோ டாக்டர்களுக்கு புதைக்கிறதுக்கு நீங்க இடம் கொடுத்தாரு அப்படின்னா இது பெருமைக்குரிய விஷயம் இல்லையா? அவர் இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் போயிட்டு அவருடைய உடலுக்கு நாம் அர்ப்பணை பண்ண அந்த சூழலை வந்து சற்று வருத்தமளிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு அசூர கூட்டங்கள் கேப்டனுடைய இறப்புக்கு சேர்ந்தார்கள் என்றால் மிகப்பெரிய வரலாற்று சாதனை. டாக்டர் வந்து உங்க அப்பாவுக்கு பட்டம் இல்லை, அதே போல சிறந்த குடிமகனுக்கான பட்டமும் உங்க அப்பாவுக்கு பட்டம் இல்லை. பத்மஸ்ரீ அவர்கள் கேப்டன் அவர்களுக்கு கொடுத்த பட்டம் உங்க அப்பாவுக்கு பட்டம் இல்லை. நேஷனல் அவார்டு ஒன்று இல்ல ரெண்டு இல்ல பல லட்சம் அவார்டுகளை வாங்கி அன்றைய வருமானத்தில் ஒரு 10% கேப்டன் அவர்கள் நம்மை போன்ற மக்களுக்கு அதை புரிஞ்சுக்கணும். பொதுமக்களுக்கு 10% நிதியை ஒதுக்கி அன்றே பெரிய அரசாங்கத்தை நடத்திய ஒரு கேப்டன். அப்பேற்பட்ட ஒரு மகனை இன்னைக்கு மேடையில ஒரு 2000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கேப்டனை வந்து அடியாரியா கேவலம் பேசுறாங்க ஒரு மீடியாக்கள் குரூப். இந்த யூடியூப் சேனல்களை மொத்தத்தில் உண்மையை பேசுபவர்களை மட்டும் வைத்து விட்டு எல்லாம் முடக்கணும். 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இந்த உலக அளவில் எவ்வளோ சுட்டு கூட்டம் இருக்கு. பொய் பிடிக்கிறதுல சூப்பர் ஸ்டார் இருக்காங்க, சுரண்டி பிழைக்கிறதுல சூப்பர் ஸ்டார் இருக்கான், எத்தனையோ சூப்பர் ஸ்டார் இருக்கான். அவனும் வீடாம சுயநல பயங்கள். ஆனால் திருடி புழைக்கிறதுலையும் சூப்பர் ஸ்டார் இருக்கான். அதுதான் நிறைய ஆளுங்களுக்கு. இதற்கும் மீறி ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு தெரியுமா? இருக்காங்க சோறு போட்ட சூப்பர் ஸ்டார் தான். இன்றைக்கு 2000 பேருக்கு சோறு போட்டிருக்கோம். உன்னால முடியுமா? 2000 பேருக்கு ஒரு நாளுடைய சாப்பாட்டு செலவு எவ்வளவுன்னு எங்கள் குடும்ப தலைவர்களுக்கு தெரியும். அத்தனை பேருக்கும் வருவதற்கு மனம் போடாமல் சோறு போட்டு இருக்கிற நம்முடைய குடும்பத்தை கேவலமா பேசிட்டு ஒரு கூட்டம் திருடாய் கூட்டங்க.
அவர்களை எல்லாம் மக்கள் நீங்கள் தான் தேர்தல் நாளில் அடித்து நோக்க வேண்டும். இதுல ஒரு 4 சேர் மட்டும் பாக்கி இருக்கு. அந்த 4 சேர்ல புள்ள பண்ணிருங்க. இல்லைன்னா நாளைக்கு மீடியாவில் வெறும் சேர்ல உட்காந்து மீட்டிங் நடத்துறோம். அதனால நம்முடைய தொண்டர்கள் பக்கத்துல இருந்து 2 பேர் உட்கார்ந்தாலும் போதும். நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் அவர்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டை அவங்க கேட்டிருந்தாங்க. அந்த ராஜ்யசபா பற்றி ஒரு 250 பேர் மட்டும்தான் அந்த ராஜ்யசபா சீட்டினுடைய மொத்த உறுப்பினர்கள். சட்டம் இயற்றுதல் இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் இளைஞர்களுடைய நிலைப்பாடு என்ன நிலவரத்தில் இருக்குமா? எத்தனை கட்சி இருக்குது, ஒன்று நடக்கலையே. ஊர் பிக்கிலும் சாமி இருக்குது, கண்ண போறே. புத்தனை தாண்டி நின்ன இடத்துல புது முளைக்குதடா. பிள்ளையா பணம் சேர்ந்து குடிக்க சண்டை நடக்குதடா. எத்தனை சாதி இருக்குது எண்ணி முடிக்கலையே. எத்தனை சாதி இருக்குது எண்ணி முடிக்கலையே. இதுக்கு பொண்ணு செட்டி மடு சட்டம் தடுக்கலையே. அட மேலையாறு கீழையாறு சொன்னா பாவமடா. சமுதாய வாழ நீயும் நானும் ஒன்னா சேரணுடா. என்ன நடக்குது நாட்டுல அதை எடுத்து சொல்ல பாட்டுல. கொள்ளையடிச்சவன் கூட்டுல நம்ம குடும்பம் நிற்குது.